உங்க வீட்ல இருக்க குழந்தைக்கு நல்லா ஈஸியாவும், ஹெல்த்தியாவும், அதே சமயத்தில குயிக்காவும் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோவ நீங்க ஃபுல்லா பாருங்க. அப்பதான் இந்த ரெசிபி உங்க வீட்ல இருக்க குழந்தைக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிடிக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இதுவரை என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் ஆகும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்ல 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு குழந்தைக்கு சேர்த்துருக்கேன். உங்க வீட்ல எத்தன பேர் இருக்காங்களோ, நீங்க அத அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. இதில ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கட்டியே இல்லாம கரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாரி நல்லா கரைச்சு எடுத்துட்டு இது சைட்ல வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்ல ஒரு சாஸ்பேன் வச்சு, இதில 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துங்க. இந்த தண்ணி நல்லா கொதி வர ஸ்டேஜுக்கு வரணும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சு வச்ச ராகி மாவ ஊத்தலாம். ஊத்திட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த ராகி மாவு நல்லா 10 மினிட்ஸ் கொதி வரணும். இந்த மாரி 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் இதில இருக்க பச்சை வாசனை நல்லா போகும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நாட்டு சர்க்கரை வேண்டாம்னா, நீங்க ஒரு பேரிச்சம்பழம் கூட அரைச்சு சேர்த்துக்கலாம். பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியா வந்துருச்சு. இப்ப இத ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறிட்டோனே இன்னமும் கெட்டியாயிருக்கு. இப்போ நான் இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்க போறேன். உங்களுக்கு தயிர் வேண்டாம், புளிப்பா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க காய்ச்சின பால் கூட சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா கட்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஈஸியாவும், சிம்பிளாவும், ஹெல்த்தியாவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்னென்னமோ செய்வோம். தோசை, சப்பாத்தி, பூரி, உப்மா இந்த மாரி நெறைய செய்வோம். ரொம்ப நம்ம டைம் இருக்காது. அவசரமா செய்வோம். அந்த ஸ்டேஜ்ல நீங்க இந்த மாரி பிரேக்ஃபாஸ்ட்ட செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட, குயிக்காவும் முடிஞ்சிரும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க வீட்டு பாப்பா இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இத நீங்க டெய்லியுமே கூட குடுக்கலாம். டெய்லி 1 கப் குடுக்குறது ரொம்பவே நல்லது. ரொம்ப கால்சியம் சத்து அதிகமா உள்ள ராகி மாவ டெய்லியுமே சேர்த்துக்கோங்க. இந்த 1 கப் அளவுக்கு ராகி கஞ்சி நம்ம குடுக்குறதுனால, இது ஒரு 4 டூ 5 ஹவர்ஸ் அவங்க ஸ்டொமக்க ஃபில்லிங்காவே வச்சிருக்கும். ரொம்ப ஈஸியா செஞ்சிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் இது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.